வணக்கம் வேலூர். இன்று 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 1 தேதி, குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 16ஆம் நாள், ஞாயிற்றுக்கிழமை. ஏற்றுக்கொள்ளுதல், இதுதான் ஒரு தலைமைத்துவ பண்பு அப்படின்னு பலரும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். நம்பிக்கை, ஒரு நம்பகத்தன்மையை உருவாக்கக்கூடிய அந்த தலைவர்களை மக்கள் எப்படி ஏத்துக்கிறாங்க? சில நேரங்கள் அந்த சிறந்த தலைவர்கள் தங்களோட கருத்துக்களை மக்கள்கிட்ட சொல்றது மூலமாவும், தனித்துவமான அந்த ஒரு வளர்ச்சிக்கான பாதையை காட்டுறது மூலமாவும் மக்கள் அவங்கள ஏத்துக்கிறாங்க. இதத்தான் ஜான் சி மேக்ஸ்வெல் என்ன சொல்றாருன்னா, தலைவர்கள் தங்களோட சக்தியால மட்டும் கிடையாது, மற்றவங்களுக்கு அதிகாரம் அளிக்கிறது மூலமா ஒரு பெரிய ஆளுமையா மாறுறாங்க அப்படின்னு சொல்றாரு. இத பரஸ்பரமா எல்லாரும் ஏத்துக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கு. ஒத்துழைப்பு, விசுவாசம், இந்த மாதிரி அர்த்தமுள்ள முன்னேற்றங்களுக்கான ஒரு வெற்றிக்கான பாதையை இந்த ஒரு வாக்கியம் வெளிப்படுத்துது. இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா, நம்ம இந்தியாவோட தேசத்தந்தை மகாத்மா காந்தியை சொல்லலாம். இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் மட்டுமே போராடினா சரியா வராது. எல்லாரும் சேர்ந்து, சாதாரண நபர்கள்ல இருந்து எல்லாரும் பெரிய பெரிய ஆட்கள் வரைக்கும் ஒன்னா சேர்ந்து இந்த போராட்டத்தை முன்னெடுக்கணும் அப்படின்ற ஒரு வழியை அஹிம்சை அப்படின்ற ஒரு உன்னதமான, சிறப்பான, தனித்துவமான ஒரு முறையோட கலந்து லட்சக்கணக்கான மக்களோட சேர்ந்து அவர் அதிகாரத்தை பகிர்ந்து கொடுத்தாரு. அப்படிப்பட்ட அந்த போராட்டம் தான் நமக்கு விடுதலையை வாங்கி கொடுத்தது. சோ அது போல நீங்களும் ஒரு தலைவரா மாறணும் அப்படின்னா, நீங்க மட்டும் இல்ல, உங்க டீம்ல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அதிகாரத்தை பகிர்ந்து கொடுங்க. கண்டிப்பா உங்களுக்கான வெற்றி உங்களை தேடி வரும். அதுக்கான வாழ்த்துக்களை விஐடி பண்பலை 90.8 உங்களுக்கு சொல்லிக்குது. இன்னைக்கு நாளை தொடங்கலாமா?